Hello guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் மைன் பண்ண போகிறோம். நம்ம போன எபிசோடில் மைனு கேவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அங்கே தான் மைனிங் பண்ண போகிறோம். இப்போ மைன் பண்ண போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு இட். மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸு, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஸ்வாடு அதெல்லாம் செஞ்சுக்கினேன். என்கிட்டே கொஞ்சம் அயன் இருந்தது. போன எபிசோடில் மேலோட்டமாக இருந்தது மட்டும் எடுத்து அந்த அயனு கொஞ்சம் இது பண்ணிக்கினேன். இப்போது எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணதும் மைனுக்கு போயிட்டேன். பார்த்தா லேட் ஈவினிங். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் மேலே அயனை எடுக்கணும். ஏன்னா என்சன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மைனிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த மைன் முடிச்சிடலான்ட்டு அந்த மைனுக்கு போனேன். இந்த மைனில் நான் அந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல் இருந்தது. ஃபஸ்ட் லெவல்லே கோல் இருந்து எடுத்துக்கினேன் டாப் செய்யறதுக்கு. இந்த இடத்துல 7 மேலே கோல் கச்சுது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தது, அதை அடித்தேன். இந்த இடத்துல பார்த்தேன் ஜாம்பி 2 ஜாம்பி இருந்தது. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருந்தது, அதையும் அடிச்சிட்டேன். கொஞ்சம் கோல் இருந்தது, அதை மைன் பண்ணிக்கினேன். பார்த்தா இங்கே ஒரு ஜாம்பி என்னை தள்ளி விட்டுச்சு. ஆறு தான் இருக்குது. மேலேருந்து அந்த ஜாம்பி வந்துன்னே இருக்கு. நான் செத்துருவேன்னு தான் நினச்சேன். பார்த்தா ஆரோ கூட ஒரு ஸ்கெலிட்டன் விட்டுருந்து. பார்த்தீங்களா, ஜாம்பியும் வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸிங்க நான் பொழைச்சது. அப்படியே போயிட்டு பார்த்து தூங்கிட்டே வெளியே வருது. இங்கே ஒரு மைன் இருந்தது, அதையும் மைன் பண்ணிக்கினேன். இங்கே 2 மைன் அயன் கச்சுது. இங்கே கொஞ்சம் நிறைய அயன் கச்சுது, அதெல்லாம் மைன் பண்ணிக்கினேன். எடிட் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அயனை மைண்ட் பண்ணுற கேப்பில் நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் மறக்காமல் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கொஞ்சம் கோல் எடுத்தேன், அயன் எடுத்தேன். இதுதான் நந்து. நம்ம வரும்போதே அந்த மிச்சம் இந்த அயனை வச்சு நம்ம ஒரு அயன் செஸ்ட் பிளேட்டும் அயன் ஹெல்மெட்டும் செஞ்சுக்கணும். போன எபிசோட்லேயே பிளாக் ஸ்மித்தில் அயன் பூட்ஸும் அயன் லெகின்ஸும் கிடச்சிது. இப்போ நம்ம ஃபுல் அயன் ஆர்மரில் இருக்கோம். இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளே நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும். டைமண்ட் டூல்ஸ்க்கும் மாறணும். கோல்டெல்லாம் கிடைக்கிது. டீப் ஸ்லேட்டில் போயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒன்று நடந்தது. நான் மேலே நின்ட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் சுத்தனை பார்த்தா செத்துட்டுன்னு காட்டுது. சரி ரீஸ்பான் ஆச்சேன். பார்த்தா வேர்ல்ட் ஸ்பானுக்கு வந்துட்டேன். வேர்ல்ட் ஸ்பானுக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. தூங்கணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெட் அப்படியே உடச்சிட்டு வந்துட்டும் போல். அதனால் வேர்ல்ட் ஸ்பானுக்கு போயிடுச்சு.
இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பானர் கண்டுபிடிச்சேன். அங்கே ஒரு டைமண்ட் ஆர்மர் கிடச்சிது, அதையும் எடுத்துக்கினேன். இதை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணுவோம், ஹெச்பிக்காக, போனுக்காகவும் சொல்லலாம். இப்போ நம்ம வேஸ்ட் ஸ்டோன் வச்சு இங்கே வந்துட்டோம். நம்மக்கிட்டே கொஞ்சம் வேஸ்ட் ஸ்டோன் இருக்குது, அதை கவனிக்கவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்களா, சும்மா ஒரு 7 அடியிலேருந்து தான் குதித்தேன். ஒரு 4 பிளாக் இருக்குமா, அதுக்குள்ளே ஒரு ஆட்டு ஒன்று வந்துச்சு. சாப்பிட்டுட்டே மைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சர்வரோட ஃபஸ்ட்டு டைமண்ட் இது 1 இருக்குமா 2 இருக்குமான்னு பார்த்தேன், 1 தான் இருந்தது. சரி, ஒரு டைமண்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இதுக்கு போனேன், மைனிங்க்கு. நிறைய மாப்ஸ் இருந்தது, ஆனால் நைட் விஷன் போட்டுக்கினேன், ரிசோர்ஸ் பேக். இந்த இடத்துல 2 டைமண்ட் இருந்தது, அதை இந்த மாதிரி இப்படி தான் கண்டுபிடிச்சேன் நான். ரொம்ப டீப்பான கேவ் இது. -21 இவ்வளோ டைமண்ட் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. 3 டைமண்ட் கிட்டத்தட்ட இங்கேயே கிடச்சிது. ஹெச்பிக்காகலாம் கீழே போக மாட்டேன், இருந்தாலும் கீழே போவேன். இங்கே ஒரு 4 டைமண்ட் கிட்ட கிடச்சிது, எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கணும். இங்கேயும் கொஞ்சம் டைமண்ட் இருந்தது, அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 டைமண்ட். கீழே போகலாமான்னு பார்த்தேன், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டைமண்ட் இருந்தது. டைமண்ட் கீழே வந்துச்சு, ஆனால் கீழே போய் தான் அவன் விட்டு போயிட்டான். அங்கே கொஞ்சம் கோல்டு இருந்தது, கோல்டு நெதருக்கு போனால் யூஸ் ஆகும்ன்ட்டு கோல்டையே மைண்ட் பண்ணிக்கினேன். ரெட் ஸ்டோன் மைண்ட் பண்ணேன், லாப்பிஸ் கூட இருந்தது, அதையும் மைண்ட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு க்ரீப்பர் வெடித்து ஒரு டைமண்ட் காட்டி கொடுத்து, அதையும் மைண்ட் பண்ணிக்கினேன். 1 தான் இருந்தது பார்த்தா, பக்கத்துலேயே அயன் இருந்தது, அதையும் மைண்ட் பண்ணிக்கினேன். இங்கே கொஞ்சம் கோல்டு இருந்து, அதையும் மைண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் மைனிங் 2 டைமண்ட் இருந்து, அதையும் மைண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹைலைட்ஸ் மட்டும் தான் காட்டுறேன், ஃபுல் வீடியோ போட்டால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது மட்டுமே 3 மணி நேரம் மைனிங்கு. இந்த இடத்துல 2 ஜாம்பி கிட்டத்தட்ட எனக்கு கொண்டு இருக்கும், ஒரு ஆட்டுக்கு போயிட்டேன். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்படியே ஓட்டிட்டேன். கொஞ்சம் டைமண்ட் வந்து இங்கே மைண்ட் பண்ணேன். இங்கே பார்த்தா பெரிய லாவா லேக் இருந்தது, இதுவும் ஃப்யூச்சரில் ஃபியூலுக்காக யூஸ் ஆகும்ட்டு இந்த இடத்துல ஒரு வேஸ்ட் ஒன்று வச்சு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைமண்ட் மைனிங்காக போனேன். இந்த இடத்துல சும்மா எட்டி பார்த்தேங்க, எவ்வளோ மாப்ஸ் பாருங்களேன். அது வேறு கடுப்பேற்றின்னு இருந்தது, ஸ்லைம் வேறு, சங்க்கு வேறு ஆன்லைன் இருந்தால் நான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், ஸ்டிப் மைனே போயிருப்பேன். பார்த்தா எங்கள் மைண்ட் ஷாப்ட் இருந்து அதையும் கொஞ்சம் லூட் வச்சேன். லூட் பண்ணதான் ரெக்கார்ட் பண்ணல, டைமண்ட் எடுத்தேன். பார்த்தா இங்கே ஒரு விச்சு வந்து என்னை பாய்சன் போயிடுச்சு, ஃபுல் ஆட்டில் இருந்தேன். விச்சு 2 வாட்டி பாய்சன் போட்டுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஃபுல்லாக வந்துருக்குது. இங்கே ஒரு டைமண்ட் இருந்து அதை மைண்ட் பண்ணிக்கினேன், 2 இருந்தது. அப்புறம் ஒரு ஆட்டில் தள்ளிச்சு சாப்பிட்டேன். இங்கே கொஞ்சம் ஆட்டு ரீஜெயின் பண்ணிட்டு தான் நான் கொஞ்சம் வெளியே போனேன். பார்த்தா இங்கே ஒரு காபி ஸ்டோன் இருந்து, நான் இந்த இடத்துலலாம் வரலன்னு சொல்லிட்டு உடச்சேன். பார்த்தா ஸ்பைடர் ஸ்பானரு. இந்த வீடியோவில் நம்ம மைனிங்காக வந்தோமா ஸ்பானர் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோமான்னு தெரியல, ஸ்பானராக கச்சினுக்குது. இந்த ஸ்பானரையும் கண்டிப்பாக ரெடி பண்ண மாட்டேன் நான், ஏன்னா ஸ்பைடர் எனக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ரெடி பண்ணோன்னு தான் நினைக்கிறேன், உள்ளுக்காக. அதுக்கு உள் ஃபார்மே கட்டிப்பேன். இந்த இடத்துல ரொம்ப பெரிய மைண்ட் ஷாஃப்ட்டு. இந்த இடத்துல 28 டைமண்ட் கிடச்சிது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல.
இந்த மைனிங் எண்டு எப்படி இருந்துன்னு ரொம்ப மட்டமாக இருந்தது. பின்னாடி ஏதோ ஒன்று அடி இருப்பாங்களேன், இது கண்டுக்காமல் போயிட்டேன். அப்புறம் 2 சாம்பி 3 சாம்பி 4 சாம்பி அடிச்சுட்டு ஒரு டைமண்ட் எடுத்தேன். பார்த்தா ஒரு ஸ்பைடர் வந்து அடிக்குது, அதையும் அடித்தேன். அங்கே ஒரு டைமண்ட் தான் இருந்தது. பார்த்தா கீழே இன்னொரு டைமண்ட் இருந்தது. மறுபடியும் 2 பேர் வந்தாங்க. சரி தண்ணி ஊற்றிடலான்னு பார்த்தா தண்ணி எனக்கு நேராக வருது, அதையும் ஊற்ற முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடித்தேன். பார்த்தா ஸ்கெலிட்டன் பையன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல. இப்போ ஸ்பைட்ரு மறுபடியும் இங்கே கொஞ்சம் டைமண்ட் இருந்து அதையும் வெயிட் பண்ணி இந்த இடத்துலையும் ரொம்ப நேரம் போயிடுச்சு. எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 5 டைமண்ட் கிட்டத்தட்ட கிடச்சிது. ஒர்த்து தான் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. எப்பயுமே இந்த மாதிரி டைமண்ட் கிடச்சிதுன்னா சுற்றி தோண்டி பாருங்கள். நான் மாதிரி தோண்டி பார்ப்பேன், அதை ஸ்கிப் பண்ணிருவேன். கிடச்சா பார்ப்பேன், கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருவேன். இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிது, ஒன்று தான் இருக்கும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 2 கீழே இருந்தது, அதையும் மைண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்னும் 2 கீழே இருந்து அதையும் மைண்ட் பண்ணிக்கினேன். அப்புறம் ரெட் ஸ்டோன் பக்கத்துலேயே டைமண்ட் இருந்து ரெட் ஸ்டோன் ஸ்டார்டிங்கில் ஒரு 40 எடுத்தோம். 4 ஓவர்லேயே 40 கிடச்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம எடுக்கவே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி நான் இங்கே வந்து அங்கே மறுபடியும் அடித்தேன், மறுபடியும் மைண்ட் பண்ணேன். இங்கே ஒரு 2 கிட்டத்தட்ட கிடச்சிது, இங்கே ஒரு 1 கிடச்சிது. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு டைமண்ட் விட்டு போயிட்டுருக்கேன். டைமண்ட் இருக்கிற பஞ்சத்துக்கு டைமண்டை விட்டு போகிறோம் பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு 4 மேலோட்டமாக இருந்தது, மைண்ட் பண்ணேன். கீழே ஒரு 4 போயிடுச்சு. கொஞ்சம் அயனும் எடுத்துக்கினேன், எதுக்குன்னா டூல்ஸ் செய்கிறதுக்கு. நம்ம டைமண்ட் டூல்ஸ்க்கு மாறினாலும் நமக்கு அயனில் நிறைய இது இருக்குது. ரயில்வே ட்ராக் செய்யணும், வில்லேஜர் ப்ரீடர் வேறு வச்சுருக்குறோம் நம்ம. அதுக்கு நம்ம ட்ரேடிங் ஹால் வேறு கட்டணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. வில்லேஜர் ப்ரீடிங் கட்டணும், ட்ரேடிங் ஹால் கட்டணும். முடிஞ்ச வரையும் ஆஃப்லைனில் வில்லேஜர் ப்ரீடர் கட்டி வச்சிடுறேன். இந்த செஷனில் மட்டும் நம்ம எவ்வளோ டைமண்ட் எடுத்தோம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லுங்கள். கரெக்டாக 12 நிமிஷம் 30 செகண்டு. இந்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டைமண்ட் எடுத்தோம் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனேன், டைமண்டே கிடைக்கல. அதுக்கடுத்து டார்ச்சாக வச்சேன், ஸ்பான் இனே இருக்குதுன்ட்டு. அதுக்கடுத்து என் சுற்றி பார்த்தேன், இங்கே டைமண்ட் எதுவும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கீழே தான் போயிருப்பேன். பார்த்தா ஆட்டு ஒன்றும் கூட குறையாமல் கீழே போயிட்டேன். எனக்கே அதிசயம் வந்து. இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிது, இந்த இடத்துல அயன் கிடச்சிது. அயனை மைண்ட் பண்ணேன், அதை மைண்ட் பண்ண விடாமல் சில பல டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நான் எடுக்கிறது எங்கேயாச்சும் ஒரு அயனு, எப்போது ஒரு அயன் தான். அது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே இத்தனை பேர் வரீங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, இந்த 4 அயன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துட்டு. அப்புறம் இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன், ஒரு டைமண்ட் தான் இருந்தது, எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே ஒரு 8 டைமண்டு 8 அயனு. இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன், இங்கே 3 டைமண்ட் பார்த்தேன், அதே மைண்ட் பண்ணிக்கினேன். இங்கே ஒரு 2 கோல்டு இருந்தது, அதையும் மைண்ட் பண்ணிக்கினேன். இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் தான் பேசின்னு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வீடியோ போகிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. எதுக்குன்னா நான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டேன், ஏதோ யூடியூப்லேருந்து ஏதோ காப்பிரைட்டுன்னு ஒன்று வந்தது. நேதுன்னு பார்த்தா ஸ்ட்ரைக்கு போல், பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாம்பி ஸ்பானர் பார்த்தேன், அதில் ஒரு கோல்டன் ஆப்பிள்லேருந்து அதையுமே எடுத்துக்கினேன். கைஸ், நீங்கள் மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேவ் மைனிங் போனீங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கேவ் இருந்ததுன்னா கேவ் மைனிங் போங்க. அது இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போட்டு லெவல்லாம் இந்த மாதிரி ஸ்டிப் மைனிங் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் ஸ்கெலிட்டன் அடிக்குது. என்னென்னு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணால் ரொம்ப ஷாக்குங்க. நீங்களே பாருங்களேன், யார் மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட உடையிற மாதிரி இருக்குது. ஷீல்டை வேற காணோம்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன்னு வச்சிங்க, ஒன்றும் பண்ணல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அதில் ஒரு டைமண்ட் மட்டும் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டுனா சரி இப்போது ஆர்மர் ஸ்டாண்டு செஞ்சுட்டு இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஆர்மர் இல்லை, அதனால் எல்லா இதையும் இங்கே வச்சிடலான்ட்டு ஒரு ஆர்மர் செய்ய போனேன். அயனை உருக்கு போட்டலான்ட்டு உருக்கிட்டேன். ஆர்மர் ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்மூத் ஸ்டோன் வேணுமா? ஸ்மூத் ஸ்டோன் கரெக்டாக தான் சொல்கிறேன். இங்கேயே ஏற்கனவே ஒன்று இருந்துன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, அயன் எல்லாத்தையும் உருக்க போட்டுடலாம். இந்த இடத்துல ஸ்லாட்டிங்கே ரொம்ப நேரம் போச்சு. கொஞ்சம் காபு ஸ்டோன் இருந்தது, அதை வச்சுட்டு ஃபர்னஸ் செஞ்சேன். கோழியே ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு இது எடுத்தோம். அது என்ன லாவா லேக்குன்னு கண்டுபிடிச்சோம். வேஸ்ட் மார்க் பண்ணி இங்கேருந்து அங்கே போயிட்டு கொஞ்சம் லாவா பக்கெட் எடுத்து இங்கே போட்டோம். நேச்சுரல்லே நிறைய வந்துச்சு. நம்ம கண்டிப்பாக ஸ்லாட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா டைமண்ட் ஆர்மருக்கும் மாறிட்டோம். மேலே இந்த ஆர்மர் ஸ்டாண்டும் செஞ்சு போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.